ஹலோ மக்களே! பொதுவாவே பர்த்டேஸ் இல்ல எனி பார்ட்டீஸ்ல கேக் கட்டிங் ரொம்பவுமே சாதாரணமாயிடுச்சு. ஆனா, இந்த கேக் கட்டிங்ல முக்கியமா கேண்டில்ல ஊதி அணைக்கிற விஷயம் இருக்கும். ஆனா, இது எப்படி உருவாச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இத வாங்க நம்ம இந்த ஜஸ்ட் a மினிட்ல பாத்துருவோம். பொதுவாவே இந்த கலாச்சாரம் ஏன்ஷியன்ட் கிரீஸ்ல தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஊர் மக்கள் அந்த ஊர் கடவுளான ஆர்டெமிஸ வழிபடுறதுக்காக கேக்ஸ பேக் பண்ணியிருக்காங்க. இவங்க மூனின் கடவுள்னால மூன் போன்ற வடிவிலேயே கேக்கெல்லாம் பேக் பண்ணியிருக்காங்க. அந்த கேக்குக்கு மேல கேண்டில்ஸையும் ஏத்தி வச்சு அந்த கடவுள வழிபட்டுருக்காங்க. அதுக்கடுத்து 18th செஞ்சுரியில ஜெர்மன்ல ஒரு ட்ரெடிஷன் இருந்திருக்கு. அதுதான் நம்ம இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்க பர்த்டே கேக்ஸ்ல கேண்டில ஊதி அணைக்கிறது. இது பொதுவாவே அந்த காலத்துல குழந்தைகளுக்கு தான் அதிகமா பண்ணாங்க. இதுக்கு காரணமா அந்த கேண்டில ஊதி அணைக்கிற புகை மேல ஹெவனுக்கு போய் அவங்களோட ஆசைய நிறைவேத்தும் அப்படிங்கிற மாரி அவங்களோட நம்பிக்கையா இருந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில் அணைக்கிறதுல ஃபன் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே கேக்ஸ்ல நெறைய கேண்டில்ஸ் இருக்கும். அந்த கேண்டில்ஸோட எண்ணிக்கை அந்த நபரோட வாழ்க்கை எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்காக குறிக்கிற விதமா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா கேண்டில் அவங்களோட லக்குக்காகவும் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ ஒரு சாதாரண கேண்டில் அணைக்கிற விஷயத்துல எவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்களா? ஸோ இப்போவும் நீங்க கேக் கட் பண்றவ கேண்டில் ஊதி அணைக்கிற ஆளா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.